ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ செந்தி ஸ்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாய்ப்பை தேடி நம்ம போகிறோம். ஒரு பெரிய வேலைக்கோ எதுக்கோ ஒன்றுக்கும் நம்ம போகிறோம். போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கலைன்னா நம்ம சோர்ந்து போய் வந்துடுறோம். அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாட்டேறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அவருக்கு இல்லைங்கவும் அவர் யோசிச்சதுனால அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனார்னு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணிருந்தா கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வந்துட்டு தர துடைக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் விண்ணப்பிச்சிருக்காரு. விண்ணப்பிச்சுட்டு போய் இன்டர்வியூல போய் கலந்திருக்காரு. அப்போ வந்துட்டு கலந்துட்டு தரையெல்லாம் துடைக்க சொல்லியிருக்காங்க, துடைச்சிருக்காரு. துடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு அங்க போயிருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, உனக்கு வந்துட்டு இமெயில் அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்டர்நெட்லாம் தெரியுமா அப்படின்னு, எனக்கு இமெயில் அட்ரஸ் இல்ல, இன்டர்நெட்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, என்னது கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து வேலை பார்க்க போற, உனக்கு இமெயில் அட்ரஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல. கையில வந்துட்டு 100 ரூபாய் வச்சிருக்காரு. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு, போய் வெங்காயம் மார்க்கெட்டு போயிட்டு வெங்காயம் ஒரு மூடை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு வந்துட்டு அங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு குடியிருப்பு பகுதி எல்லாம் இருந்திருக்கு. அங்க போயிட்டு கூவி கூவி வந்துட்டு வெங்காயத்தை வித்திருக்காரு. வெங்காயத்தை வித்தோன்னா இப்ப 100 ரூபாய்க்கு அவருக்கு 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வாங்கி 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 வித்துட்டு செலவு போக மிச்ச காசுக்கெல்லாம் வாங்கி வித்திருக்காரு. வித்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காய வியாபாரியா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கடைசியில போயிட்டு வங்கி கணக்குல போய் ஒரு கணக்கு, அது நம்ம பேங்க்ல போனோம்னா போயிட்டு நம்மளுக்குன்னு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்ல அப்படின்னு போயிட்டு அப்ப அங்க வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்துட்டு இமெயில் அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அதுக்கு அவர் வங்கிக்காரர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் எங்கேயோ போயிருந்திருப்பீங்க. இப்ப ஏன் இவ்வளவு பணக்காரவங்களா இருக்கீங்க, ஒரு இமெயில் ஐடி தெரியாம கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு வந்துட்டு அந்த வெங்காய வியாபாரி சொல்லியிருக்காரு, இமெயிலு இன்டர்நெட்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் ஒரு கம்பெனில கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தரையத்தான் நான் தொடச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால வாய்ப்புகள் வந்துட்டு நம்மளை விட்டு கை நழுவி போகிறப்ப நம்ம அதுக்கு கவலைப்படக்கூடாது. அதுல இருந்து தொடர்ந்து நம்ம வந்துட்டு முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம தோல்வியை கண்டு துவண்டுபடாம அடுத்து அடுத்து நம்ம என்ன செய்வதுன்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த வானமும் வசப்படுங்க. நம்ம எப்பவுமே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்ப்போம்.